கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதுமாக கண்மணி போல பாதுகாத்து வந்த ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆராதிக்கலாம். ஆராதனை நாயகரை. Thank you Lord. Hallelujah. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி சுவாமி. தேங்க்யூ லார்ட். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த புதிய மாதம் முழுவதுமாக நீங்க பொறுப்பெடுத்து நடத்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற மாதம் ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் மாற்றி ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நேசரே உம் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. தகப்பனே, வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருமாய் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வெற்றி உள்ள மாதமாக, சந்தோஷமான மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக இயேசுப்பா நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே சுவாமி. வசனத்தின்படி தகப்பனே, ஒவ்வொரு தலையில் நிமிர செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மணி உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவரை இல்லத்திலுமாய் உள்ளத்திலுமாய் தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மாட்சியும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க,
நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் சந்தர்ப்பம், உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. விசுவாசமாக ஜெபிங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்வார். எக்ஸாம் சீசனாக இருக்கிறதுனால என் பிள்ளை எப்படி எக்ஸாம் எழுதும், என் பிள்ளை நல்லா மார்க் எடுப்பானா, என் பிள்ளை பாஸ் பண்ணுமா, இல்லை நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுமோ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அற்புதமாய் உங்கள் பிள்ளை எக்ஸாமில் பாஸ் பண்ணும்படி நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அநேக நாளாக பலவீனம் என்னை விட்டு போகவில்லையே, பார்க்க ஜனங்க மத்தியில் ஒரு வெட்கமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார். விசுவாசிங்க. ஒருவேளை அநேக மாதங்களாக வேலை இல்லாமல் இருக்கிறனே, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, வேலை இல்லாமல் போய்விடுமோ, ஜனங்க முதல்ல வெட்கப்பட்டு போய்விடுமோன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க. கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாள் விட மாட்டார். அற்புதமாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தருவார். ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அநேக வருடங்களாக கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை, குடும்பத்தின் மக்கள் மத்தியில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, ஒரே பிரச்சனையாக இருக்குது. பார்க்கிற ஜனங்க மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுமோ, என் குடும்பம் வெட்கப்பட்டு போய்விடுமோ நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் அற்புதத்தை குடும்பத்தில் செய்து குடும்பத்தில் சந்தோஷ சமாதானத்தை ஒருமனத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லது ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அநேக மாதங்களாக அநேக ஆண்டுகளாக நான் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேனே, கடன் பிரச்சனையை விட்டு போகவே இல்லையே, பார்க்கிற ஜனங்க முதல்ல நான் வெட்கப்பட்டு போய்விடுவனோ என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரியாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நான் எவ்வளோ உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யறேனே, ஆண்டவருக்காக இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்களே, ஆண்டவருக்காக நேர்மையாக ஊழியம் செய்யறேனே, இந்த ஜனங்க முதல்ல ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போய்விடணும் ஒருவேளை நினைக்கலாம். என் அன்பு ஊழியக்காரரு, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையோடு நீங்கள் காணப்படலாம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. இயேசுப்பா மேல விசுவாசம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த மாதத்திலுமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தைரியமா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா நல்லவர், அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா ஸ்தோத்திரம் செலுத்தி சந்தோஷமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்கள் காணும், உங்க பார்க்கிறவர்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார் என்று நிச்சயமாக நன்மை செய்வார் கர்த்தர் உங்க வாழ்க்கை. இந்த மாதத்துல தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ லார்ட், உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி.